காவேரி நீர் வரதை பற்றி பேசினதில் சர்ச்சையாகி போயிருக்கு இல்லையா? அப்போ உதயநிதி பேசுனது தப்பா ரைட்டான்ற ஒரு ஆர்குமெண்ட் ஓடிட்டு இருக்கு. அதனால அரெஸ்ட் பண்ணப்பட்டது. சரிங்களா? அதுக்கு நம்ம பிரேமநந்தா அம்மா மேடம் ஒரு கருத்து பதிவிட்டுருந்தாங்க. என்னன்னா, இந்த மாதிரி இப்படி இருக்கிற விஷயத்துக்கு அரெஸ்ட்டுன்றது தேவையில்லை. நம்ம சொல்லி சரியான முறையில் இருக்கணும். இது எதுக்கு இதுக்கு போய் அரெஸ்டான்னு சொல்லி அவங்க ஆளுமை மிக்க நல்ல ஒரு லேடியாக சரியான முறையில் சரியான கருத்தை பதிவிட்டுருந்தாங்க. சரிங்களா? அவங்க சரியான முறையில் பதிவிட்டுருக்காங்க. அதுக்கு ஒரு சில தம்பின்னு சொல்லக்கூடாது தான் கோவம் வருது. ஆனால் நம்ம விதிமுறைப்படி தான் நடக்கணும். ஒரு சில என்ன பதிவு போட்டிருக்காங்கன்னா, ஏம்மா அங்கே திரிஷான்னு சொன்னதுக்கு உங்கள் பேரை பிரேமலதான்னு சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும் உங்களுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இது எவ்வளோ மோசமானது, எவ்வளோ அவதூறு, எவ்வளோ கேவலமானதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போது விஜயகாந்த் சார் சரி, பிரேமலதாவும் சரி, ஒருவனுக்கு ஒருத்தின் கல்யாணம் முடிச்சு கரெக்டாக வாழ்ந்து பிள்ளை கொட்டி பேத்து இந்த சமுதாயத்தில் ஒரு மதிக்கத்தக்க ஒரு மக்களாக இருக்கிறாங்க, மனிதர்களாக இருக்கிறாங்க. பிரேமலதா அவங்க கல்யாணம் முடிச்சதுலேருந்து கணவரோட இருந்து கரெக்டான முறையில் இருந்து யாரோட குடியவங்க எடுக்காமல் யாரோட இதையும் எடுக்காமல் புருஷங்க கூட சரியாக வாழ்ந்து வந்தவங்க. அவங்கெல்லாம் சம்பாரித்த பணத்தை முக்கால்வாசி சாப்பாட்டுக்காக மக்களுக்காக செஞ்ச ஒரு நல்ல ஒரு தலைவர்கள்னே சொல்லலாம். சரிங்களா? நல்ல ஒரு மண் வளம் புரிஞ்சு, மக்கள் கஷ்டம் புரிஞ்சு, சாப்பாடு எல்லாருக்கும் அவங்க சம்பாதிச்ச சம்பாத்தியத்தில் முக்கால்வாசி பணத்தை சாப்பாடுக்கே அழித்து அந்த குடும்பம் யாருன்னு கேட்டால் அந்த குடும்பம் தான். சரிங்களா? பிரேமலதா மேடத்தை பாராட்டியே ஆகணும். சரிங்களா? நல்ல ஒரு ஆளுமை மிக்க என்ன தான் இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி எதுவோ தப்பு எதுவோ அது சரியான முறையில் அவங்க சொல்கிறாங்க. என்ன சாப்பாடு விஷயத்துலேயும் சரி, ஒழுக்க முறையிலையும் சரி, ஒரு ஆளுமை மிக்கதுலேயும் சரி, சரியான முறையில் வந்துட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு சில பன்னாடைகள் இவ்வளோ மோசமாக உங்கள் பேரை சொன்னால் என்னன்னு கேட்குறாங்க. ஏன்னா நான் உங்ககிட்ட கேட்குறேன், இவங்க செஞ்ச ஒரு விஷயத்தில் ஒரு பங்காவது நீங்கள் சொல்கிற அந்த அம்மா செஞ்சுருக்குதா? அந்த அம்மா எவ்வளோ பணம் சம்பாரிச்சிருக்குது, எவ்வளோ பறிச்சிருக்குது? உங்கள் தலைவனும் அப்படித்தான் சம்பாதிக்கும் போது யாருக்கும் ஒரு ஈல கூட காக்கா ஓட்டலை. அதை தூக்கி தலையில் வச்சு ஆட்டை போட்டு ஆடு அடையே கொண்டு தலைவரை உட்கார வச்சுட்டீங்க. இப்போ நீங்கள் என்னத்துக்காக அந்த திரிஷான்ற பேரை இவ்வளோ பாதுகாக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருக்கிறாங்க, இருக்கத்தானே செய்கிறாங்க, வாழத்தானே இருக்குது. அந்த அம்மா எத்தனை பேரோட வந்துட்டு இப்போ கடைசி அந்த தலைவரை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குது. நீங்கள் திரிஷாவுக்கு எதுக்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க? அவ்வளோ அழகாக ஒழுக்கமாக இருக்கிற அந்த அம்மாவை அவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க. ஒழுக்கமாக இருக்கிற அவங்கள பேசுகிறீங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சோத்துக்கும் நரகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? சோறு நினைச்சு நரகளை தின்னாதீங்க. ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க, பிரிவினை பாருங்கள். எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சு சரியான முறையில் பேசுங்க. நல்லவங்கள ஒழுக்கமானவங்கள அவதூறு அசிங்கம் பேசாதீங்க. இதை கர்மா சும்மா விடாது. இன்னைக்கு நான் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒருத்தர் சொல்கிறேன் உன் பேரை சொல்லியிருந்தா எப்படி இருக்கும்னு. ஆசையாக இருந்தால் உங்கள் பொண்டாட்டி பேர்களை சொல்லுங்கள். சரிங்களா? உங்கள் பொண்டாட்டிய பேர்களை சொல்லி வேணால் ஆசையாக அந்த இதை தீர்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அந்த அம்மா யாருக்கு என்ன பண்ணுச்சுன்னு ஒன்றும் புரியல. எதுக்கு நீங்கள் அவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல. பிரச்சனைகள் 1000 பூமிகள் இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ள அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் உங்கள் வாய்களுக்கு உங்கள் கண்களுக்கு உங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை எடுத்து வச்சுட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு அந்த வீடியோ போடுற தம்பிமாருக்கெல்லாம் சொல்கிறேன், டிவிகே கட்சி சார்ந்து பேசுகிறவங்களாம் ஒழுக்கமாக பேசுங்க. ஒவ்வொரு பெண்ணும் நல்லா இருக்கிற பெண்களை அவதூறு பேசாதீங்க, நல்லா இருக்கிற பெண்களை அவதூறு பேசாதீங்க. அந்த இடத்துல உங்கள் பொண்டாட்டியே தான் உட்காருவானுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாராக தான் சரி, உங்கள் தாய் உங்கள் அம்மாவுக்கு தான் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ, எப்படி வாதிடுறீங்களோ அதில் இடத்துல உங்கள் வளர்ப்பு சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சரியான முறையில் கருத்து பதிவிடுறாங்க. அந்த கருத்தை கரெக்டாக பதிவிடணும். நான் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன்னா அந்த கருத்தை கரெக்டாக பதிவு பண்ணணும். அதை விட்டு அந்த இடத்துல என்ன நீங்கள் உட்கார வைக்கக்கூடாது. என்ன நீ உட்கார வச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் அம்மா, உங்கள் அக்கா, உங்கள் தங்கச்சி, உங்கள் பொண்டாட்டி உட்காருவாங்க. புரியுதுங்களா? இங்கே நாங்கள் சரியான முறையில் தான் சமூக சேவை செஞ்சுட்ருக்கோம். யார் இங்கே அதை கட்டி இதை கட்டி பணம் சம்பாரித்து உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஆட்டை போட்டுக்கிட்டு அடுத்த புருஷனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு குடும்பத்தோடு அடித்து விரட்டி விட்டுட்டு யாரும் இங்கே வாழலை. சரியா? அப்படி வாழ்கிறவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. சாப்பாட்டையும் மலத்தையும் ஒன்றாக பார்க்காதீர்கள். மலம் அசிங்கமானது, சாப்பாடுங்கிறது புனிதமானது. பிரித்து பாருங்க. எல்லா பெண்களையும் ஒரே மாதிரி பார்க்காதீங்க. அதுதான் இதுதான். ஓகேங்களா? அப்படியே வாரி சுருட்டிக்கிட்டு பாருங்களே. என்ன விஷயம் நீங்கள் வாரி சுருட்டுறீங்க? என்ன முன்ன அந்த பேச்ச அந்த முதலமைச்சராக இருக்கிற பேசக்கூடாதுன்னு ஆடாடுன்னு ஆடி கொண்டு போய் ஒன்றுக்கும் இல்லாமல் கொண்டு உட்கார வச்சுட்டீங்க. இப்போ இந்த மாதிரி பேசினா உங்களுக்கு என்னத்துக்கு எரியுது? ஏன் காந்ததுன்னு தெரியல. ஏன் காந்ததுன்னு நான் கேட்குறேன். உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே உலகமே தெரியாமல் ஒரு கெட்ட வார்த்தை புரியாது, எதுவும் புரியாத ஒரு நல்ல மனிதர்கள் நீங்கள்லாம். பரமாத்மா அப்படியே அங்கேருந்து குதிச்சு வந்துருக்கிறீங்க. அதனால் உங்களை யாரும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது.
திருந்துங்க சரிங்களா. ஒரு சில நேரம் நம்ம பேசிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக வாய் தவறி வர வார்த்தையெல்லாம் தப்பு நீ கண்டுபிடிக்க கூடாது. உன் கட்சிகளை போய் பாரு, எத்தனை பொம்பளைகளை பாலியல் சீட்டில், எத்தனை அநியாயம், எத்தனை அக்குறை நடந்துக்கு, அது எந்த மூச்சும் இல்லை, எந்த பேச்சும் இல்லை. நீங்கள் என்ன அவுத்து போட்டு வந்தாலும் அது தப்பு இல்லை. நாங்கள் எல்லாம் சுற்றி முற்றி கட்டிக்கிட்டு வந்தாலும் அது தப்புன்னு நீங்கள் பேசுகிறீங்க. சரியாக பேசுங்க சரிங்களா. நீங்கள் ஆடலாம், நீங்கள் பாடலாம், எல்லாம் பேசலாம். ஆனால் கர்மா இருக்கவங்கள சும்மா விடாது. இப்போ ஆடுற ஆட்டம் பூரா தலை கிரிச்சு கூட ஆடுறீங்க சரிங்களா. தலை திரிச்சு போட்டு ஆடுறீங்க. கர்மா உங்களை சும்மா விடாது. பார்த்து பதிச்சு பேசுங்க யாராக இருந்தாலும் சரி. ஒருத்தவங்க ஒரு கருத்து பதிவுறாங்கன்னா அந்த கருத்துக்கு சரியான முறையில் கருத்து வைங்க. அவதூறையும் கிளப்புறீங்க. இது தப்பா, அவர் பேசுகிற தப்பா ரைட்டான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். தப்பு நான் எனக்கு சரின்னு தோணுது, நான் சரின்னு சொல்கிறேன். நீ தப்புன்னு தோணுது, நீ தப்புன்னு சொல்கிற. அப்போ உன் கருத்தை அதோட நிப்பாட்டிக்கணும். அந்த இடத்துல என்னையே உட்கார வைக்கிற. நாங்கள் நான் அவுத்து போட்டு காட்டிக்கிட்டு பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இப்படியா திரியிறோம் சொல்லு. அடுத்த புருஷன் கூட்டிகிட்டா இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க யாராக இருந்தாலும் சரி. தர்மத்தின் வாழ்வு தண்ணின் படி நடங்க, இல்லைன்னா அநியாயம் நடந்து போகும்னு சொல்லிட்டேன்.